ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான கேக் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். அவனை 180 டிகிரிக்கு டபுள் சைட் ராட் ஆன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போது எப்படி கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அவனை எப்போவுமே ப்ரீ ஹீட் பண்ணும்போது டபுள் சைட் ராட் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் ஈவனாக பேக் ஆகும். இப்போது ஒரு கேக் டின் எடுத்து கொஞ்சமாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கலாம். எந்த பேன் உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ரெக்டாங்கிள் பேன் எடுத்திருக்கேன். க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா கேக் கிறிஸ்பி ஆகிடும். இப்போது 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இது ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நான் போட்டதை வீடியோ எடுக்கல. இப்போ ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டை உடைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுல் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டர் ஸ்பீட் 1 வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த முட்டையோட கலர் வெள்ளை கலராக வர வரைக்கும் இதை நம்ம பீட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகும். இப்போ இது கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலைன்னா பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. இதே அளவு சுகரை பவுடர் பண்ணி அதில் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும். 3 பேட்சாக சேர்த்து பீட் பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சமாக சேர்த்து அந்த நாட்டு சர்க்கரை அந்த முட்டையோட நல்லா கலக்கிற வரைக்கும் பீட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் 2 வாழைப்பழம், பெரிய சைஸில் இருக்க வாழைப்பழத்தை 1 ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை இந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா இன்னொரு முறை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்கள். முட்டை, நாட்டு சர்க்கரை, அந்த வாழைப்பழம் எல்லாமே ஒன்றா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை கூட ஏற்கனவே நம்ம அளந்து வச்சுருக்கிற மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஏற்கனவே ஒரு முறை சலிச்சு வச்சுருக்கோம். இன்னொரு முறையும் சலிச்சுக்கிட்டால் மாவில் கட்டிகள் வராது. அதுக்காக தான் நான் இன்னொரு முறை அது கூட செலுக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மாவை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. இன்னொரு முறை நான் அந்த மீதி இருக்கிற மாவையும் சலிச்சு எடுத்துக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கேக் பொங்கி வராது. அதனால் கட்டிகள் எதுவும் இல்லாமல் அந்த மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். கேக் பேட்டர் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. அப்படி நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துடாதீங்க. இப்போது அதை ஒரு முறை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பேனுக்கு மாற்றிடலாம். ஹேர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கேக் ஈவனாக பேக் ஆகி வரும். அவனில் வச்சாச்சு. அதே 180 டிகிரிக்கு நான் பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். 35 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுக்கலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஒன்ஸ் நீங்கள் அவனுக்குள்ளே கேக் டின்னை வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இல்லைன்னா கேக் ஈவனாக பேக் ஆகாது. ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டூத் பிக் எடுத்து
அதில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு எதுவும் ஒட்டாமல் வந்தால் கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், வாழைப்பழம் வச்சு நம்ம பண்ண கேக் சூப்பராக பேக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த ஓரங்களை எடுத்து விட்டு இதை நம்ம எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கணும். கேக் இப்போது சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. ஓரங்களை வெட்டி எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.